ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பென்கியூவில் 4K ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் வரும். எமோட்டிவோ பிராண்டில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே நம்மள நிறைய பேர் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறது எந்த அளவுக்கு கனவுல இருக்கோ, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணுங்கிறது ஒரு கனவாகவும் ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். அப்படி ஒரு ப்ரொஜெக்டர் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்க கூகுள்ல போயிட்டு 4K ப்ரொஜெக்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துருவீங்க. பட் உண்மையிலேயே அது 4K ப்ரொஜெக்டரா என்னங்கிறது நெறைய பேர் அனலைஸ் பண்றது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சைனா ப்ரொஜெக்டர் நெறைய ப்ரொஜெக்டர் உங்களுக்கு இருக்கு. எக்ஸாம்பிள் 10,000, 20,000, 50,000 இந்த மாரி நெறைய கேட்டகரி இருக்கு. இதுல நெறைய பேர் 4K ப்ரொஜெக்டர்ன்னு சொல்லி நம்பி ஏமாந்துடுறாங்க. அதுல ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள போயிட்டு நேட்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல என்ன ரேஷியோ குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குங்க. இதுவே பிராண்டட் போறீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபுல் HD 4K 2 கான்செப்ட்ல உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஒரு சில பிராண்டட் ப்ராஜெக்ட்ல பார்த்துட்டீங்கன்னா, 1080 இருந்தாலும் 4K கேப்பபிலிட்டி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. 4K கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா, 4K இன்புட் எடுத்துக்கும், அவுட்புட் 1080p குடுக்குற மாரி உங்களுக்கு இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து நேட்டிவ் ரெசல்யூஷன் 4K இருக்கிற மாரி போறீங்கன்னா, 4K இன்புட்டும் எடுத்துக்கும், 4K அவுட்புட்டும் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்டர் மாடல் நம்பர் போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அதுல கீழ ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நேட்டிவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் பாருங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேட்டிவ் ரிசர்வேஷன்ல 1980 இன்டு 1080 அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, அது ஃபுல் HD ப்ரொஜெக்டர். இதுவே அதே நேட்டிவ் ரிசர்வேஷன்ல 3840 இன்டு 2160 அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, அது 4K ப்ரொஜெக்டர். ஸோ மேல ரேப்பர்ல பார்த்தீங்கன்னா, 4K ப்ரொஜெக்டர்ன்னு குடுத்திருப்பாங்க. பட் கீழ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நேட்டிவ் ரெசல்யூஷன்ல ஃபுல் HDன்னு குடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல 4K இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிடுவீங்க. அதே மாரி 4K ப்ரொஜெக்டர் அப்படின்னா, கீழ அதே நேட்டிவ் ரிசர்வேஷன்ல நான் சொன்ன மாரி 3840 இன்டு 2160 அப்படின்னு இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த நேட்டிவ் ரெசல்யூஷன் இருந்தா மட்டும் தான் அது ட்ரூ 4K சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இதுல குடுத்திருப்பாங்க. இந்த கன்ஃப்யூஷன் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நெறைய பேர் ப்ராஜெக்டர் வாங்கிட்டு நான் 4K தான் வாங்கியிருக்கிறேன், 4K தான் வாங்கியிருக்கிறேன்னு நெறைய பேர் வந்து தப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்தது பவர் ஆம்பிளிஃபையர். பவர் ஆம்பிளிஃபையர பொறுத்தவரைக்கும் நெறைய பிராண்டட்ல இருக்கு. ஸோ அதே மாரி நெறைய கேட்டகரில இருக்கு. எல்லா பவர் ஆம்பிளிஃபையர்ஸும் ஒண்ணு கிடையாது. எல்லா பிராண்டடும் ஒண்ணு கிடையாது. பவர் ஆம்பிளிஃபையர்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய கேட்டகரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருக்கும். அதுல 100 வாட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஒரு கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையர் இருக்கும். அதுல ஒரு 100 வாட்ஸ் குடுத்திருக்காங்க. 2 100 வாட்ஸும் ஒண்ணும் கிடையாது. ஸோ 2த்துக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு சில பவர் ஆம்பிளிஃபையர் பிராண்ட்ல 200 வாட்ஸ் குடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பவர் ஆம்பிளிஃபையர்ல வெறும் 100 வாட்ஸ் குடுத்திருப்பாங்க. பட் இந்த 200 வாட்ஸ விட அந்த 100 வாட்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. இந்த மாரி வாட்டேஜ மட்டும் பார்த்து வாங்குங்க. பிராண்டட பார்த்து வாங்குங்க. அந்த பிராண்ட்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறது சம்மந்தப்பட்டவங்கள கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பென்கியூல 4K ப்ரொஜெக்டர். பென்கியூல இந்த 4K ப்ரொஜெக்டரோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, W2700 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். நேட்டிவ் 4Kல சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர் தான் நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 3840 இன்டு 2160 நேட்டிவ் 4K அப்படிங்கிறதுனால இந்த ரெசல்யூஷன் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 லூமினாஸ் உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கான்ட்ராஸ்ட் ரேட்டியோ அப்படின்னு பார்க்கும்போது 3000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.07 பில்லியன் கலர்ஸும் உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட லேம்ப் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது DLB டெக்னாலஜி உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பிரைட்னஸ் இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷனலா அப்படி பார்க்கும்போது, இந்த ப்ரொஜெக்டர பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 100 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது, இதனுடைய 2000 லூமினாஸ் உங்களுக்கு இதில கிடைக்கும். 150 இன்ச்சஸ்க்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னா, லூமினாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு வரும். 150 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த 2000 லூமினாஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இத தாண்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, HDMI பொறுத்தவரைக்கும் 2 HDMI இன்புட் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு 4Kல நல்ல ஒரு கலர் டெப்த் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாடல் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். கிளாரிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டான நீங்க ஸ்க்ரீன் போட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு 4K டெப்த் இருக்கக்கூடிய மூவி பிளேபேக் பண்ணும்போது, கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர் டெப்த் 2மே சூப்பரா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரிஜினல் ரிமோட்டட் நம்மளுக்கு வந்திருக்கு. கிளாரிட்டிய பொறுத்தவரைக்கும் மின் கண்டிஷன்ல பக்காவா நீட் அண்ட் கிளீனா ப்ராடக்ட் நல்ல கண்டிஷன்ல தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 75,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சேம் பென்கியூ பிராண்ட்ல HT3550 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இந்த ப்ரொஜெக்டரும் ஒரு 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர் தான் நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, லூமினாஸ பொறுத்தவரைக்கும் பிரைட்னஸ் 2000 லூமினாஸ் உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேட்டியோ அப்படின்னு பார்க்கும்போது 3000:1லையும், கலர்ன்னு பார்க்கும்போது 1.07 பில்லியன் கலர்ஸும் உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, லேம்ப் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, டிஎல்பில உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎல்பி டெக்னாலஜி அப்படிங்கும்போது, பிரைட்னஸ் நல்லா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் சைஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 100 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதிலேயும் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 150 இன்ச்சஸ்க்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னா, லூமினாஸ் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ அதே மாரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் 4Kவோட அந்த கிளாரிட்டி, கலர் டெப்த் அண்ட் கான்ட்ராஸ்ட் 2மே அல்டிமேட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல கண்டிஷன்ல வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்லயும் 2 HDMI உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. பிளஸ் ஒரிஜினல் ரிமோட் நம்மள்ட்ட அவைலபிளா வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கலர் அண்ட் க க கலர் காம்பினேஷன், கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் இது 2மே சூப்பரா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 70,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 2 ப்ராஜெக்ட்லயுமே 4Kல HDR சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. சினிமாட்டிக் கலர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இதில ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த சினிமாட்டிக் கலர் டெக்னாலஜி ஆட் பண்ணனால, கலர் டெப்த் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் RGBன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த RGB கலர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகி தான் மத்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணி குடுப்பாங்க. அந்த கலர்ஸ் காம்பினேஷன் நீங்க ஒரு வீடியோல பார்க்கும்போது, நல்ல கலர் டெப்த் இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. நேச்சுரல் கலர் எப்படி இருக்கோ, அதுக்கு அந்த டெக்னாலஜிக்கு தான் இந்த டெக்னாலஜி சினிமாட்டிக் கலர் அப்படிங்கிற டெக்னாலஜி உங்களுக்கு இதில யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே வால் மவுண்ட் பண்ணலாம், சீலிங் மவுண்ட் பண்ணலாம். வால்ல இருந்து பேக் சைடு வால்ல இருந்து நீங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணி அனுப்பலாம். ஸோ சீலிங் மவுண்ட் பண்ணி அதிலயும் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இல்ல நீங்க அதெல்லாம் டேபிள் வைக்கிறீங்க அப்படின்னா, டேபிள் மேல வச்சு யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ப்ரொஜெக்டர பொறுத்தவரைக்கும் மின் கண்டிஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இமோட்டிவோ பிராண்ட்ல 5 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர்ன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா, இதனுடைய வெயிட் பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 32 கிலோ உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. யூசுவலா டக்குன்னு தூக்கிற முடியாது. அவ்வளோ வெயிட் உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இமோட்டிவோ பிராண்ட்ல XPA 5 Gen 2 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். டோட்டலா 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸுக்கு 200 வாட்ஸும், 4 ஓம்ஸுக்கு 300 வாட்ஸும் ரன் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 80 கிலோஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. THD லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 0.016% தான் ரன் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 8 ஓம்ஸ் நீங்க லோட் குடுக்குறீங்கன்னா 500ல இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட்ன்னு பார்க்கும்போது RCA, XLR அதாவது பேலன்ஸ்டு, அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. RCA இன்புட் நீங்க குடுக்கலாம். ஒரு AVR யூஸ் பண்றீங்க அப்படின்னா, RCA டூ RCA குடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, XLR டூ XLR யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர பொறுத்தவரைக்கும் ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூமுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் சைஸ் ரூம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 35 அடி ரூம் இருந்தாலுமே, இந்த பவர் ஆம்பிளிஃபையர் அந்த அளவுக்கு லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு ஹை எண்ட் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, தாராளமா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் லோட் பண்ணும். அந்த அளவுக்கு இதில இருக்கக்கூடிய காம்போனன்ட் மேக் பண்ணி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. கிளாஸ் ஏபி கான்செப்ட்ல பவர் ஆம்பிளிஃபிகேஷன் இத டிசைன் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூசுவலா கிளாஸ் ஏபி அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. வெயிட்டேஜும் அதிகமா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் நல்ல மின் கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம். சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பீடிங் குடுப்பாங்க. அது அடிஷனல் பீடிங் தான். அந்த பீடிங் நாங்க கார்கோலருந்து வரும்போது மிஸ் ஆயிடுச்சு. அந்த பீடிங் மட்டும் தான் இல்லையே தவிர, மத்தபடி வேற எந்த இஷ்யூமே இதில கிடையாது. இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 95,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்த இந்த ப்ராடக்ட்டோட எல்லா கண்டிஷனும் மின் கண்டிஷன்ல, வொர்க்கிங் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. வித் ஒரிஜினல் ரிமோட் இருக்கு. அதுமாரி பவர் ஆம்பிளிஃபையர பார்த்துட்டீங்கன்னா, நல்ல கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்ட நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும், நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சென்னை பல்லவரத்துல இருக்கு. Google மேப்ல போயிட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நம்முடைய லொகேஷன் உங்களுக்கு அதில வந்துரும். ஒன்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க கால் பேக் பண்ணிட்டு வாங்க. இங்க நீங்க வரும்போது டெமோ பார்க்கலாம். ஸோ அப்படி இல்ல, நான் ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா பார்க்கணும். ஸோ ஒரு டால்பி அட்மாஸ் டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும், நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. நம்மகிட்ட 3 டைப்பான எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கு. ஸோ அதில எந்த மாரி கேட்டகரி வேணுமோ, அந்த மாரி நீங்க சூஸ் பண்ணி டெமோ பார்த்துக்க முடியும். அதே மாரி நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, யூஸ்டு ப்ராடக்ட், பிராண்ட் நியூ ப்ராடக்ட் 2மே நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இத தாண்டி பார்த்துட்டீங்கன்னா, ஹோம் தியேட்டர் நாங்க வந்து ரூமா மேக் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு டெடிகேட்டட் தியேட்டர் ரூம் நீங்க கேட்டீங்கனாலும் சரி, இல்ல ஒரு ஹால், பெட்ரூம் இந்த மாரி எல்லா விதமான இடத்துலயும் ஹோம் தியேட்டர் மேக் பண்ணி நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்குயரி தேவைப்பட்டாலும், நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா, ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்ட், ஆன்லைன் பேமெண்ட் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க.
நீங்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்திருந்தா மட்டும் தான், நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ, அத நீங்க பார்த்துட்டு எந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.